அந்த நாள் மறக்க முடியாத நாள். இந்த கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு என்ற செல்வங்களை அழித்தது இந்த கஞ்சிக்காக நின்ற குஞ்சுகளைத்தான் அழித்தவங்களை தான் சொல்லலாம். அழித்தவங்களை எங்களோட செல்வங்களை பள்ளி மாணவர்களை கூட குறிவைத்து அழித்தவங்கள் லைனில் நின்று என்ற செல்வங்கள் நாங்கள் கண்ணில் பார்க்க இல்லை நேர. ஆனால் நாங்கள் இப்போ பார்க்குறோம் என்ற புள்ளிகள் இந்த மாதிரி நிலையில் இவ்வளோ புள்ளிகள் எல்லாம் துளைச்சி லட்சக்கணக்கான தாய்மாரை துளைச்சி வயிற்றுல கற்பனையாக இருந்த புள்ளைகளை கூட துளைச்சி மார்பில் பால் ஒளி தண்ணி இருந்த புள்ளைகளை கூட நகமும் சதயமாக தின்னுட்டாங்க. இன்றைக்கு நாங்கள் அந்த நாடுகளை நாங்கள் கண்கொள்ள பார்க்குறோம். கஞ்சி இந்த கஞ்சி பிள்ளைகள் பசிப்பட்டினில் இருந்து இந்த பிள்ளைகள் கஞ்சி இல்லாத தன்மையில் ஒரு அரிசியை போட்டு உப்பு இல்லாமல் தண்ணியை ஊற்றி வெறும் கஞ்சியாக காய்ச்சி கொடுத்தது. இந்த பிள்ளைகள் அரைவாசி மிச்சா பிள்ளைய குண்டு போட்டு அவ்வளவும் மரணமாக போய் விட்டது. அது அந்த நினைவு சின்னமாகத்தான் நாங்கள் இந்த ஒவ்வொரு வருஷமும் செய்தோண்டு வாரம் முள்ளிவாய்க்கால் 12ஆம் தேதியிலேருந்து மே 11 மட்டும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் செய்கிறோம். முதல் ஸ்டார்ட் எங்களோட அண்ணா திணிவந்த இதில், அப்புறம் எங்களோட குருநார் நாளை குருநார் இல்லை, அப்புறம் அங்கெல்லாம் எந்த இடம் மட்டும் சிலை பண்ண செய்து கொண்டு வரோம். இந்த ஆத்மா அதோட போகிறோண்டா கஞ்சி இவையா குடிச்சு ஆகணும் மட்டும் தான் நாங்கள் இந்த கஞ்சியை கொடுத்து கொண்டு வரோம். ஒரு வருஷம் இந்த செய்து கொண்டு வரோம். அதை நினைவு இதுக்குள்ள தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அரிசி மட்டும்தான் போட்டு அந்த புள்ளியால் குடித்தது. உப்பு போட இல்லை, பால் ஊற்ற இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா கஞ்சி உப்பு கஞ்சின்னு சொல்லலாம். சும்மா கஞ்சின்னா குடித்தது. இந்த குடிச்ச இதுதான் அது ஒரு சில பேர் குடிச்சு ஒரு சில குழந்தைகள் எல்லாம் குண்டு பொழிஞ்சு பிள்ளையால் மரணமாக போய்விட்டார்கள். அதுகளில் அந்த நினைவு சின்னமாக தான் நாங்கள் இப்போ ஒவ்வொரு வருஷம் செய்து கொண்டு இருக்கிறோம் கஞ்சி. இப்போ இந்த இளம் சந்ததி எப்படி இருக்குதாம்மா? இதில் இந்த நினைவேந்தலுக்கு ஆதரவு கொடுத்து வரீனமா இல்லாட்டி என்னம்மா? எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி மாணவர்கள்லாம் கூடுதலாக ஆதரவு கொடுக்குறவங்க. அவங்க இன்றைக்கு எங்களை பரத்துறை வர சொன்னவங்க நாங்கள் இங்கே காய்ச்சோம். முதல்ல எங்களோட ஸ்டார்ட் இங்கே தான், மற்ற வேறு இடங்க போடுறோம். அப்போ எங்களோட தலை அங்கே போயிட்டோம், நாங்கள் இங்கே காய்ச்சிரோம். எங்களுக்கு அவன் ஒரு சில பேர் ஒத்துழைப்பு தராங்க, ஒரு சில பேர் எங்களுக்கு வேணாண்டு இந்த பார்க்குறீங்க இல்லை உதறிட்டு போகிறாங்க. ஆனால் கஞ்சி இப்போ கடைசியாக நான் வீட்டாக கொண்டு போகணும் யோஜனை கொடுத்து கொண்டு போகிறோம். கட்டாயப்படுத்தி தான் கொடுக்கோம், ஒன்றும் செய்ய இல்லாது. ஏன்னண்டா தாங்கள் அப்போ இருந்ததை மறந்து இப்போ பண வசதிகள் எல்லாம் வந்தோன்னா மறந்துவே இருக்கிறாங்க. அதுகளுக்காக நாங்கள் இதை வலுப்படுத்தி இதை செய்து கொண்டு வரோம்.
முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் 17வது ஆண்டு இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் செய்வது போன்று சன்னதி கோவிலே விசேடமான ஒரு பூஜை வழிபாட்டுடன் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஆரம்பித்து வைத்துக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது எங்களுடைய மக்கள் முள்ளிவாய்க்காலில் பட்ட அவலத்திலும் அங்கு ஒரு நேர சாப்பாட்டுக்காக அவர்கள் கொடுத்த வேதனையையும் அடையாளமாக எமது அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் பட்ட துன்பங்களை எங்களுடைய மக்கள் மறக்கக்கூடாது, எங்களது இனம் மறக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த முள்ளிவாய்க்கால் வாரமானது ஒவ்வொரு வருடமும் மே 12 மே 18 வரை அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. உண்மையில் இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தினை எங்களுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சிவாஜி அண்ணன் அவர்கள்லாம் ஆரம்பித்து வைத்திருந்தார். தொடர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் உலகம் பூராக மக்கள் மத்தியிலே செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதை நாங்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது. எமது ஒவ்வொரு சந்ததியினரும் இதை முன்னகத்து நகர்த்தக்கூடிய வகையிலே இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் அமைய வேண்டும். இந்த வாரத்திலே நாங்கள் எங்களது களியாட்ட நிகழ்வுகளை தவிர்த்து எமக்காக உயிர் நீத்த உறவுகளுக்கான ஒரு அஞ்சலி வாரமாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி இன்று சன்னதி கோவிலில் ஆரம்பித்த இந்த முள்ளிவாய்க்கால் வாரமானது ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு நாள் இந்த அடையாள கஞ்சியை மக்களுக்காக வழங்குவோம். இந்த மக்களுக்காக வழங்குகின்ற போது இந்த கஞ்சி வளங்களை கேலி கூத்தாகவோ அல்லது களியாட்ட நிகழ்வாகவோ பார்க்காது எமது அடையாளம் கடத்தப்படுகின்றது, எங்களது மக்களது துன்பங்கள் கடத்தப்படுகின்றன, 17 ஆண்டுகளாக இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற பல்வேறு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகளில் நீதி கிடைக்கிறதோ என்பதோ தெரியாது. ஆனால் அது கிடைக்கும் வரை எங்களுக்கு நிகழ்ந்த அவலங்களை மறக்கக்கூடாது. அதே போன்று 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலிலே நடைபெறுகின்ற அந்த அஞ்சலியிலும் பெருந்திரளான மக்கள் பங்கு பெற்றி எங்களது நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். மே மாதம் வந்தாலே முள்ளிவாய்க்கால் நினைவு ஒவ்வொரு நெஞ்சிலையும் பாஞ்சு கொண்டிருக்கு. வலி சுமந்த இதயங்களோடு கனத்த உள்ளங்களோடு இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் 12ஆம் தேதி 18ஆம் தேதி வரையும் நினைவுகளோட ஆத்மங்கள் எத்தனையோ ஆத்மங்கள் அனாதையாக சதையோடும் எலும்போடும் பிறந்து கிடந்து எங்களை காணாமல் போன பிள்ளைகளையும் தேடி நாங்கள் இன்று வரையும் 18 வருஷமாக அலமோதி கொண்டிருக்கும் பெற்றோர் இதில் நிற்கிறோம். முள்ளிவாய்க்கால் நினைவாக இந்த கஞ்சியை காய்ச்சி பரிமாறுறோம். மற்றது எத்தனை சுமையெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் துளைச்ச தாய்மார் தான் இதில் நிற்கிறோம். 18 வருஷமாக கனத்த உள்ளத்தோடு எண்ணிலடங்காத வேதனையோடு சொல்ல முடியாத துயரத்தோடு இரவும் பகலும் புள்ளிகளை நெச்சிக்கொண்டு நின்று என்னவோ நடமாடும் குணங்கள் மாதிரி நாங்களும் ஒவ்வொரு உயிரோட்டங்களோடு திரிஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமென்னு சொல்லி இந்த 18 வருஷமும் உலக நாடு முழுக்கலும் ஒரு நாடெண்டாலும் எங்களை திரும்பி பார்க்கல. ஐநா சபையாக இருந்தாலும் சரி, பக்கத்து நாடாக இருந்தாலும் சரி, ஆராக இருந்தாலும் வேணும்னு சொன்னால் அவியல் எங்களை அழிக்க வேணும், கொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி 1,50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள்
அந்த முள்ளிவாய்க்காலில் சதையும் செத்தவுமா இந்த கஞ்சிக்கு கூடி வழி இல்லாமல் இந்த கஞ்சி வேணுன நேரத்தில் கூடி எத்தனையோ குடும்பங்களாக அதில் மறித்து எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருந்தவியல். இன்று வரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கணும். வந்த அரசாங்கமும் விறகுகளை சொல்லி கொண்டு வந்தது. காணாமல் போன புள்ளிகளுக்கு ஒரு தீர்வு ஒன்று நான் சொல்லுவேன். எங்கட வீட்டிலையும் காணாமல் போனது. கதவு கட்டி சத்தம் கேட்குற நேரத்தில் எங்கள் அம்மா எவ்வளோ வேதனையோட சுமையோட கதவை துறப்போ அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்கள். உங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவோம்னு சொல்லி வந்த ஜனாதிபதி கூடி ஏன்னு சொன்னால் அவரும் ஒரு சிங்கள தானே, அவரும் ஒரு எங்களை அழிக்கிறதுக்கு முன்னுக்கு நின்றவர் தானே. அதனால் அவர் என்ன எங்களுக்கு ஒரு நீதி தெரிவாருண்டு அந்த நேரத்தில் நாங்கள் நினைக்க இல்லை. ஏன்னு சொன்னால் அரசாங்கம் மாற வேணுமென்று நினைக்கினாங்களுடைய எந்த சிங்களவன் வந்தாலும் எங்களுக்கு இப்படி தான் ஒரு உயரம் பெருமென்னு சொல்லி நாங்கள் யோசிக்கல. ஆனால் இப்போ யோசிக்கிறோம். யார் வந்தாலும் தமிழினம் நாங்கள் அவங்களுக்கு அடிமையாகத்தான் வாழ வேணும் இருக்க வேணும்னு சொல்லி அதைத்தான் அவங்களும் நினைக்கிறாங்க. இருந்தாலும் நாங்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தோடையும் போராட்டத்தோடையும் இந்த அரசாங்கத்தோடு முன்னின்று கொண்டு தான் நிற்கிறோம். எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரையும் நாங்கள் தேடுவோம். எத்தனையோ அம்மாக்கள் இன்றைக்கு இறந்து போச்சினோம். இறந்து போன அம்மாக்கள சாட்சியல் மறுக்கப்பட்டு போகுது. அதைத்தான் ஒவ்வொரு அரசாங்கங்களும் எதிர்பார்த்து கொண்டு நிற்குது. அதனால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவாக நாங்கள் இந்த எங்களோட புள்ளிகளுடைய நினைவாகவும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறுறதுக்கு வருங்கால சந்ததிகள் இதை மறந்துடாமல் தொடர்ந்தும் எங்களோட தமிழினம் அழிக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது கொல்லப்பட்டிருந்து வருங்கால சந்ததிகளும் வரலாறு மாறாமல் இந்த கஞ்சியை காய்ச்சி கொடுப்பவன் என்று கேட்டு நிற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஜோகராசா துசாந்தன், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இறுதிக்கட்ட இன அழிப்பினை எங்களுடைய பிரதான உணவாக கருதப்படுகின்ற கஞ்சி காய்ச்சுகின்ற நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தொடர்ந்தும் ஒவ்வொரு வருட காலமும் இந்த செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய இன அழிப்பில் இந்த உணவு என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய மருந்து ஒரு பிரதான அடிப்படை பொருள். இது ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு யுத்த போர் சூழலில் நாங்கள் எவ்வாறு அடிமைப்பட்டு இருந்தோம், எங்களுடைய இந்த உணவு தான் எங்களுடைய உயிரை இந்தளவில் கொண்டு வந்து இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கின்றது. இது பிற்பட்ட காலத்தில் இனிவருகின்ற சமுதாயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு இந்த விடயம் கடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இனஅழிப்பின் இறுதி காலப்பகுதியிலே எங்களுடைய உறவுகள் இறந்த ஒரு சூழலில் அவர்களுடைய அந்த குருதி இந்த கஞ்சியிலே பிரதானமாக கலந்திருக்கின்றது. அதே போல தான் எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய கண்ணீர் இந்த கஞ்சியிலே கலந்திருக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த சமுதாயம் மீளவும் இந்த கஞ்சியினுடைய உன்னதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இனிவரும் காலங்களிலும் இதை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரதான கருத்தாக இருக்கின்றது. எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பிரதானமாக இந்த செயற்பாட்டை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றது.
நன்றி. கனகசூரியன் கவிதரன், கலைப்பிட மாணவ ஒன்றிய ஊடக பேச்சாளர். நாங்கள் இன்றைய தினம் இனவழிப்பு நடந்து 17 ஆண்டுகள் கடந்த இந்த காலப்பகுதியிலே நாங்கள் அந்த இனவழிப்பினை நினைவு கூர்ந்து இந்த இனவழிப்பு வாரத்திலே நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற செயற்பாட்டில் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இன்றைய தினம் நாங்கள் வல்வெட்டித்துறையிலிருந்து ஆரம்பித்து நெல்லியடி, வரணி, கொடிகாமம் மற்றும் யாழ்ப்பாணம் என இன்றைய தினத்திலே நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் செய்வதாக இருக்கின்றோம். அதேபோல் நாளைய தினம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலே வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியமாக நாங்கள் கஞ்சியினை காட்சி கொடுப்பதற்காக இருக்கின்றோம். அதேபோன்று நாளை மறுதினம் மன்னார், வவுனியா போன்ற வடக்கில் இருக்கிற 5 மாவட்டங்களிலும் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வந்து நாங்கள் காட்சி கொடுப்பதற்காக இருக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது அங்கு காணப்படுகின்ற மாவட்டங்களில், கிழக்கில் காணப்படுகின்ற மாவட்டங்களில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது காட்சி கொடுக்கிறதுக்காகவும் மாணவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலே வந்து மக்களுடைய ஒரு உயிர்காத்த ஒரு உணவு, ஒரு மருந்தென்று தான் நாங்கள் அதனை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்க கொத்து குண்டுகள் வந்து மக்களை தாக்கி கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் உணவு இல்லாமல் பட்டு கொண்டிருந்த காலப்பகுதியில் மக்களை காத்த, அதாவது வந்து சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து சிறிதளவு நீரினுள் சிறிதளவு அரிசியிட்டு மக்களுக்கான உணவினை கொடுத்த செயற்பாடு தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி. இதை வந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சினை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியமாக செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம். உண்மையில் ஒவ்வொரு கடைகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒவ்வொரு நிறுவனங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இனவழிப்பு இந்த வாரத்தினை வந்து நீங்கள் உங்கள் இடங்களிலிருந்து நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்காக எங்கள் மக்கள் பல்வேறுபட்டவர்கள் வந்து உயிரிழந்து அங்கவீனமாக பல்வேறுபட்டவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல்வேறுபட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு நீதி வந்து இதுவரை கிடைக்கவில்லை. அதாவது வந்து நீதி தருவோம் என்று கூறிவிட்டு இந்த ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இது தொடர்பாக எவ்விதமான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடவில்லை. 17 ஆண்டுகள் கடந்துட்டு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் எவையுமே மாறவில்லை. தொடர்ச்சியாக இவர்களுடைய அதாவது உளவியல் ரீதியான இனவழிப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. எனவே உண்மையாக நாங்கள் அனைவரும், அதாவது இந்த காலப்பகுதியில் இந்த வாரங்களில் நாங்கள் இந்த கேளிக்கைகளிலோ அல்லது மோகங்கள் ஏதோ எவ்விதமான செயற்பாடுகளில் ஈடுபடாது இந்த காலப்பகுதியில் நாங்கள் எமக்காக இந்த மண்ணுக்காக உயிர்நீத்த உறவுகளை வந்து நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த விடயத்தை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து எமது அடுத்த தலைமுறைக்கு இந்த விடயங்களை நாங்கள் கடத்த வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இதனை வலிந்து கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. எல்லா மக்களும், அதாவது வடக்கு கிழக்கில் காணப்படுகின்ற எல்லா மக்களும், அதேபோல் உங்களுடைய வீடுகளிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிறுவனங்களிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கடைகளிலாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற ஏதோ ஒரு இடங்களில் இந்த இனவழிப்பு, இந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த இனவழிப்பு விடயத்தை வந்து நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த விடயத்தை வந்து மக்களாகிய நாங்கள் இப்பொழுதும் தெளிவாகத்தான் இருக்கின்றோம், நம்முடைய வரலாறுகளை நாங்கள் அக்கறையாகத்தான் இருக்கிறோம் என்பதனை சர்வதேசத்துக்கு ஒருமுறை நீங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக வலிந்து கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாள் மறக்க முடியாத நாள். இந்த கொத்தாக குண்டுகளை போட்டு இந்த செல்வங்களை அழித்தது இந்த கஞ்சிக்காக நின்ற குஞ்சுகளைத்தான் அழித்தவங்களை தான் சொல்லலாம். அழித்தவங்களை, எங்களோட செல்வங்களை, பள்ளி மாணவர்களை கூட குறிவைத்து அழித்தவங்கள், லைனில் நின்று இந்த செல்வங்கள் நாங்கள் கண்ணில் பார்க்க இல்லை நேர. ஆனால் நாங்கள் இப்போ பார்க்குறோம் இந்த புள்ளிகள் இந்த மாதிரி நிலையில் இவ்வளோ புள்ளிகள் எல்லாம் துளைச்சி லட்சக்கணக்கான தாய்மாரை துளைச்சி வயிற்றுல கற்பனையாக இருந்த புள்ளைகளை கூட துளைச்சி மார்பில் பால் ஒளி தண்ணி இருந்த பிள்ளைகளை கூட நகமும் சதயமாக தின்னுட்டாங்க. இன்றைக்கு நாங்கள் அந்த நாடுகளை நாங்கள் கண்கொள்ள பார்க்குறோம். எங்களுக்கு இந்த கஞ்சி வந்து நினைவு கஞ்சி எங்களுக்கு மே 18 என்று சொன்னாலே எங்களுக்கு தேகம் பதறி கொண்டு வரும். எந்த வீட்டிலேயே 5 பேர் சரணடைஞ்சவே அந்த மே 18 அன்றைக்கு தான். இன்று வரை எந்த பிள்ளைகள் இல்லை. எந்த பிள்ளைகளோட 40 குடும்பங்கள், பிள்ளைகள், தாய் தகப்பன் எல்லாருமே சரணடைஞ்சவர்கள். இன்னும் தான் அவர்களும் இல்லை. இந்த செல்வங்களுக்காக நாங்கள் எங்கள்ட இந்த இடத்துல இந்த பெருத இந்த வெல்வெடுத்துறை இந்த பூமியில் நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் இருந்து வந்து நாங்கள் இந்த கஞ்சியை காய்ச்ச வேணும், கஞ்சியை பெருக வைக்கணும். நாங்கள் இந்த கதையை பயிர வேணும். எங்களுக்கு துயராது, எங்களுக்கு ஆறாது. எங்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி, எங்களுக்கு இந்த பிள்ளைகளை ஆக்களை நினைக்க
முள்ளிவாய்க்கால் முத்தத்து போன துணிகள் எல்லாம் பார்த்து நாங்கள் எடுத்து பார்க்குறோமே எப்போ தீரப்போகுது அருந்த அரசாங்கங்கள் ஒவ்வொரு அரசாங்கம் வந்து எங்களுக்கு கண் துடைச்சிட்டு போகிறாங்களே கண் துடைச்சிட்டு போகிறாங்க